வணக்கம். தமிழகம் முழுவதும் வெடித்திருக்கிறது போராட்டங்கள். அதைத் தொடர்ந்து ஏராளமான கைதுகள். முதல்வர் விஜயினுடைய ஆட்சியில் போராட்டங்கள் இல்லாத நாட்கள் அப்படின்னு தமிழகத்தில் ஒரு நாளை கூட நாம் கடந்து போக முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. முதல்ல ஒரு வீடியோ பார்த்துருங்க. உருவாக்குவோம் என்று சொல்லி அதாவது தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சரத்குமார் என்று சொல்லக்கூடிய நபர், இவருடைய ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலானது. 2 வருடங்களுக்கு முன்பு சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாட்டுப் போட்டியை பார்த்து கொண்டிருந்த போது போதைப்பொருள் பயன்படுத்தியதாக சொல்லப்படக்கூடிய ஒரு வீடியோ அது. அதைத் தொடர்ந்து இந்த அமைச்சரை உடனடியாக பதவி விலகச் செய்ய வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. ஆனால் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கான கண்டனங்களை முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நாம் என்ன கேட்கிறோம்? இப்படி ஒரு வீடியோ வெளிவந்திருக்கிறது. இந்த வீடியோவில் உண்மைத்தன்மை இருக்கிறதா அப்படிங்கிறத விசாரிக்கணும் இல்லையா? விசாரிக்க வேண்டியது யார்? காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய். ஆனால் அது குறித்து அமைச்சராக இருக்கக்கூடிய நபர் ஒரு வீடியோ போடுறாரு. அதோட அதை இழுத்து மூடிடலான்னு நினச்சாங்க. ஆனால் மக்கள் விடுவதாக இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் இதற்கு எதிராக கொந்தளித்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. குறைந்தபட்சம் முதல்வர் விஜய் என்ன செஞ்சுருக்கணும்? இதை விசாரிக்கணும், உன் மேலே தப்பு இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம், நீ தற்போதைக்கு இந்த பதவியிலிருந்து விலகு அப்படின்னு சொல்லி ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்கலாம் இல்லையா? அப்படி இருந்திருந்தால் இன்றைக்கி தற்குறிகள் எல்லாமே இந்த சமூக ஊடகங்களில் ஃபயர் பண்ணி விட்டுருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு இன்றைக்கி வீடியோ போடுறதுக்கு மெட்டீரியல் இல்லை. ஏன்னா விஜய் இந்த விஷயத்தில் எதுவுமே பேசலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போது ஏற்கனவே ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ பாதிக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமைக்குள்ளான ஒரு பெண்ணே தாவேக்கா எம்எல்ஏவை பற்றி சொல்லியிருக்கிறார். சொன்ன பிறகும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. உதயநிதி ஸ்டாலின் இது குறித்து சட்டமன்றத்தில் கேட்குறார். அதற்கும் பதில் இல்லை. பதில் இல்லாமல் அதற்கு இப்படி ஒரு ஆக்ஷனை மட்டும் காட்டிட்டு அது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போது தொடர் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகக்கூடிய தாவேக்கா அமைச்சர்களின் மீது, எம்எல்ஏக்களின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இழுத்தடித்து கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் விஜய்க்கு எதிராக திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்தியிருக்கக்கூடிய இந்த பெரும் போராட்டம் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன். இன்றைக்கு இந்த செய்தி, இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது இன்னொரு செய்தி வருது. அதாவது அதிமுகவை சார்ந்த விஜயபாஸ்கர் உட்பட ஏறத்தாழ இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, பல கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு தேர்தல் நடக்குது. அதில் ஒரு போட்டியிடுறாங்க. போட்டியிடுறவங்க வெற்றி பெறுகிறார்கள். வெற்றி பெற்றதற்கு பிறகு நீ உன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வது, செய்யாமல் இருப்பது என்பது உன்னுடைய விருப்பம். ஆனால் செய்வதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன? இன்றைக்கி எடப்பாடி தலைமையிலான அதிமுக உள்ள அவ்வளோ பிரச்சனை என்ன வந்துருச்சு? அப்போ காரணங்களை தெளிவாக சொல்லாமல் தொடர்ந்து தாவேக்கா ஆட்சி வந்ததற்கு பிறகு அதிமுக சார்ந்த எம்எல்ஏக்கள் தொடர் ராஜினாமா செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய குதிரை பேரம் நடந்து கொண்டிருக்கிறதோ என்கிற மிகப்பெரிய ஐயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நீ என்னன்னா இவ்வளோ பெரிய பதவியை சர்வசாதாரணமாக ராஜினாமா செய்துட்டு வர்றேன்னா நீ சும்மா எல்லாம் வந்துடுவியா? ஏன்னா
இந்த அதிமுகவிலிருந்து ரிசைன் பண்ணவங்களெல்லாம் நமக்கு தெரியும், என்ன பெரிய சுதந்திர போராட்ட வீரர்களா, இல்லை மிகப்பெரிய சமூக சேவகர்களா, அல்லது மக்கள் போராட்டங்களுக்காக குரல் கொடுத்தவர்களா, யார் யாருன்னு நம்ம பட்டியல் போட முடியும். இவங்க தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன, அது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சாகணும் இல்லையா? இப்போ இதற்கு பின்னால் தான் குதிரை பேரம் நடக்கிறதோ என்கிற ஐயம் ஏற்படுகிறது. இப்போ கவர்னர் பேசாமல் இருக்கிறார், பெரும்பாலான கட்சிகள் மௌனம் காக்கிறார்கள். இப்போ திருமாவளவன் பேசலாமே. இப்போ விஜய்க்கு ஒரு பிரச்சனைனா திருமாவளவன் உடனே பேசுகிறாரு. இப்போ வெங்கட் ரமணாவுடைய பதவியேற்பில் அது விஜய் அவர்களுடைய ரொம்ப நெருக்கமானவர், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் திருமாவளவன்கிட்ட கேட்குறேன், நான் அந்த அளவிற்கு விஜய்க்கு நெருக்கமான அல்லது இந்த பொறுப்பிற்கு தகுதியான தமிழ் பேச தெரிந்த தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மனிதர் விஜய்க்கு கிடைக்கலையா? இப்போ நம்ம கேட்குறோம் இல்லையா, இதுக்கு திருமாவளவன் பதில் சொல்லியாகணும் இல்லையா? இப்போ இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா, இந்த வெங்கட்ரமணா பதவியேற்றது தொடர்பான விஷயத்தில் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. சிபிஐ முதல்ல ஒரு கருத்து சொல்லுது, பிறகு அதிலிருந்து பல்ட்டி அடிக்கிறாங்க. திருமாவளவன் ஒரு கருத்தை சொல்கிறாரு. கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் இருக்கக்கூடிய இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அவருக்கு பொறுப்பு கொடுக்குறதுனால என்ன பெரிய பிரச்சனை, அது ஒன்றும் பெரிய அதிகாரம் உள்ள பொறுப்பெல்லாம் கிடையாது, ஒப்புதல் வாங்க வேண்டியது மாதிரி அதெல்லாம் விஷயங்கள் எல்லாம் கிடையாது, அவர் பெரிய பணக்காரர், பணம் சம்பாதிக்கணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி அவர் கர்நாடகாக்காரர் கிடையாது, அவர் ஆந்திராக்காரர். என்ன நடக்குது பாருங்களேன், என்ன நடக்குது? ஒரு தமிழரான ஒரு மனிதரை நியமிப்பதற்கு உங்களிடம் ஆட்கள் இல்லையா? அல்லது விஜய்க்கு நெருக்கமானவர்களில் நல்ல மெத்த படித்த கல்வியறிவு உள்ள தகுதியான தமிழர்கள் யாரும் இல்லையா? இந்த கேள்வி நமக்கு வரத்தானே செய்யும், இயல்பாகவே தமிழ்நாட்டு மக்களுக்கு வரத்தானே செய்யும். நல்ல மனிதர்கள் இல்லையா என்ன? அப்போ அதற்கு பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தாவேக்காவோடு கூட்டணி வைத்தவர்களும் தர்ம சங்கடத்துக்குள்ளாகி வைத்திருக்கிறார்கள். நான் அதனால தான் சொல்கிறேன், இந்த பாருங்க, 60 நாட்கள்லேயே கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு, விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளுக்கு தாக்கு பிடிக்க முடியல, என்ன பேசுகிறதுன்னு தெரியல. இப்போ பாருங்கள், 7 எம்எல்ஏக்கள் ஒரு கட்சியிலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள் அப்படின்னா இது ஒரு சாதாரண விஷயமா? இதெல்லாம் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள் நடக்கக்கூடிய விஷயம்ங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இது இப்போது அரங்கேறி இருக்கிறது என்றால் இது இவ்வளோ பெரிய ஜனநாயக விரோத செயல் இல்லையா? ஆனால் அதையெல்லாம் நம்ம பெரும்பாலானவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஒரு கட்சியிலிருந்து இவ்வளவு பேர் கூட்டமாக விலகுகிறார்கள் என்றால் அதற்கு மக்கள் நம்பும்படியான ஒரு காரணத்தையாவது இப்படி விலகின யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? இதுதான் நம்முடைய கேள்வி. கிடையாது. அப்போ என்ன அப்படின்னா, முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் ஒரு செய்தியை சொல்கிறார், இப்படி இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காது. அப்போ இவர்களுக்கு பதட்டம், மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்தவற்றை செயல்படுத்துகிறோமோ இல்லையோ, ஆனால் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பிஜேபி மற்ற மாநிலங்களில் போடக்கூடிய திட்டங்களை தாவேக்கா தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறதோ என்கிற மிகப்பெரிய ஐயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.